காய்ஸ் வந்து ஆமாம் நைட்டு வந்ததுனால இந்த ஸ்விம்மிங் பூலை காட்ட முடியல இருட்டில். ஸோ வந்து இப்போ காலையில் ஒரு 10 மணி இருக்கும், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு இருக்கோம் காய்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே இதில் 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த 3 ப்ராப்பர்ட்டிக்கு காமனாக இந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் தான். நம்ம இப்போ தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடித்தோம். ஓகே, அது வந்து ஒரு 4 feet ஹைட்டு தான் இருக்கும். நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் மதிய அண்ணன் வெட்டினரி டாக்டர், வினோத் சாஃப்ட்வேர் டெவலப்பர், டெஸ்டர் பெங்களூர். நான் வந்துருக்கோம் எங்கள் ஆஃபீஸ் கொலீகில். இவங்க வந்து நேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வந்து வினோத் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு, இப்போ நமக்கும் ஃப்ரெண்டு. இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க உள்ள ரெசார்ட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு காரை வந்து 7 seater ரெண்ட் எடுத்துகிட்டு கோவா ஃபுல்லாக சுற்ற போகிறோம். 3 நாளைக்கு வந்து நாங்கள் ரெண்ட் எடுத்துருக்கோங்க. இதான் வந்து அப்டேட்டு. ஆனால் மழை பெய்யுது பாருங்கள், நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. மழை பெய்யுதுன்னு உள்ளே தான் இருக்கோம். சரி குளிக்கவாது செய்யலாம் ஸ்விம்மிங் பூலில், எப்படி நினைவு தானே போகிறோம், மழையில் நினைஞ்சிட்டே குளிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபோர்ட் இருக்குது. கார் ரெண்ட் எடுத்துட்டோம். கார் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். நாங்கள் ஃபோர்ட்டில் போய் சுற்றி பார்க்க போகிறோங்க. ஹலோ கைஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்க வெளியில் எல்லாம் மழை பெஞ்சிட்டு. இப்போ வந்து நம்ம கார் ரெண்ட் எடுத்துருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி வந்து மேகி குக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 10:45. குட் மார்னிங்ண்ணா. ஆக்சுவலி இது வந்து பால்கனி. நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறதுனால நமக்கு வந்து பால்கனி அவ்வளோவா தெரியல. பட் வந்து மேலே தான் இருந்தோன்னா வலுவாக இருக்குங்க. மழை பெஞ்சிட்ருக்கு செம்மையாக. நம்ம வந்து இப்போ என்ன சாப்பிட்டு கிளம்பிட்டோம் எல்லோரும். எங்கே போக போகிறோன்னா அகோடா ஃபோர்ட்டு இங்கே ஒரு ஃபோர்ட் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம். இப்போ வந்து காரு எட்டிக்கா காரு வந்து ரெண்டுக்கு எடுத்தாச்சு. ஏன்னா மொத்தம் 6 பேர். அது 2 வீலர் எடுத்தாலும் அதே ப்ரைஸ் தான் வரப்போகுது. கார் வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு வந்து 2100. காலையில் இங்கே தான் நம்ம வந்து குளிச்சுட்டு திரும்ப பாத்ரூமில் போயிட்டு ரூமில் வந்து நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எஸ், எப்படி நம்ம காரில் கன்வியூ பண்ணலாம். நம்ம கார் வந்து வெளில வந்துடுச்சு. செல்ஃப் டிரைவிங் தான் எடுத்துருக்கோம். மழை பெஞ்சிட்ருக்கு. அவ்வளோதான், எல்லாம் கீழே போய் வந்தாச்சு எனக்கு. இவனுக்கு ஒரு பரிசு கொடுத்துடலாம். கைஸ், நம்ம ஷாப்பில் வந்து இந்த டைல் பார்த்துருக்கோம். ட்ரௌசரோட டைல் நல்லாயிருக்கு. 550 சொல்கிறாங்க. அடுத்து ட்ரௌசரோட நம்ம வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணலான்னு இருக்கோம். அடுத்து வந்து இந்த மாதிரி பனைமரம் போட்டதில் ஸ்கை ப்ளூ கலரில் பார்க்கலான்னு இருக்காங்க. ஆல்ரெடி இங்கே எல்லோரும் டைல் பார்த்துட்ருக்காங்க. கைஸ், நம்ம வந்து அந்த ஷர்ட் வந்து நம்ம கழிச்சிட்டோம். ஏன்னா அதில் வந்து ஷோல்டர் கிட்ட ஒரு டேமேஜ் இருந்துச்சு, ஷோல்டர் இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஸ்கை ப்ளூவும் அதோட ட்ரௌசரும் சேர்த்து, அப்புறம் இந்த ஒரு ஷர்ட்டும் சேர்த்து 2 ஷர்ட் வாங்க போகிறோம். இது வந்து ட்ரௌசரோட சேர்த்து 550. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்று வந்து பேசி பார்க்கலாம். ஓகே, நம்ம போட்டு வந்த ஷர்ட்டு இப்போ வாங்கின ஷர்ட்டு ஷர்ட்டு மொத்தமாக எல்லாம் எடுத்தாச்சு. திங்ஸ்லாம் கோவா கையாகவே மாறிட்டோம். கைஸ், ரெயின் கவர் வாங்கிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக ரெயினாக இருக்குது. கோவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம போட்டு வந்த ஷர்ட்டு எல்லாம் போட்டுருக்கோம். அகோடா ஃபோர்ட்டுக்கு வந்து நம்ம மனசு இப்படிதான் அடங்கும். ப்ரோ பேர் வந்து அமுதராஜ், சென்னை சோழிங்கநல்லூர்ல இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸர், மல்டி டேலண்டட் பர்சன். 2 பேர் தான் பாக்ஸர். தனி கண்ட்ரோல் நமக்கு வெளியே வந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சு பார்த்தேன். பரவாயில்ல, தனி கண்ட்ரோல். இங்க தனி கண்ட்ரோல் ஏசி சிவலிங்க அங்க பாருங்க. மழை பெஞ்சதுனால நிப்பாட்டிருக்காங்க.
ஃபிஷிங் போட் பார்க்கிங் ஏரியா போல அது. பதக்க கூட முடியல தெரியுமா? வட போட் வந்துட்டோம். அங்கே பார்க்கிங் இங்கே என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு வந்து காருக்கு 100 வாங்குறாங்க. ஐஸ் நம்ம காரை பார்க் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் போட்டுக்கு. நான் போட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு குடும்பம் என்னென்னா, நம்ம ஃப்ளைட்டில் வரப்போ வந்து நிறையா வீடியோஸ் விளாக்லாம் எடுத்து பேசியிருந்திருப்போம். அதில் என்னென்னு பார்த்தா மைக் நான் ஆன் பண்ணாமே அவ்வளோ பேசியிருந்திருக்கேன். அது பார்த்தோன்னே காலையில் எனக்கு செம்ம டிசப்பாயின்ட் ஆகிடுச்சு கைஸ். நம்ம கூட போட்டுக்கு என்ட்ரன்ஸ் என்ட்ரி வாங்க வந்திருக்கோம். பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25. இப்போ 6 பேர் இங்கே வந்து என்ட்ரி வாங்கிட்டு உள்ளே போகணும். अच्छा बहुत अच्छा. மழை பெஞ்சது ஒரு வகையில் நல்லது தான் போல இருக்கணும். என்ன கூட்டத்தில் சிக்கியிருப்போம் நம்ம. ஆமாம், இதை விட இன்னும் காட்டை பார்க்க வந்துருக்கோம். ரை வந்து டிக்கெட் செக் பண்ணி உள்ளே விட்ருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோட இது ஒரு எண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மூவி கிளைமேக்ஸ் வந்து ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே நடந்தது தான் அந்த சம்பவம். பாருங்க ஃபுல்லாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வெதரு, கோவாவோட வெதர். தண்ணி தான் சார் இருக்கா மாடின்னு? அது மாடி இத்தனை தண்ணி இருக்குமா? இதெல்லாம் ஜெயில இருக்குமோ? அந்த பாகுபலியில அம்மாவை போட்டு வச்சிருந்தாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. ஏய் பிரபு, ஏய் பிரபு, ஏய் பிரபு. கைஸ் நம்ம வந்து போட்டோட சென்டர் பிளாட்ல இருக்கோம். இது வாட்டர் ஸ்போர்ட். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா
ஜெயிலுன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து ஆக்சுவலி வாட்டர் ஸ்டோரேஜ். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. வாட்டர் ஸ்டோரேஜ் தான் இப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வாட்டரோட இதுவாக இருக்குது. இன்னொரு பார்ட் வந்து இந்த லைட் ஹவுஸ். இந்த ஃபோட்டோட 2 மெயின் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்டோரேஜும் இந்த லைட் ஹவுஸ் தான். இது வந்து அந்த கோட்டையோட மதில் சுவர்னு சொல்லுவாங்க இல்லையா, சுற்றி இது இருக்குது. இந்த கோட்டை மதில் சுவர் மேலே ஏறுறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தமிழ் பாட்டு தான் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. தமிழ் நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நேரத்துக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து சில பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு நம்ம கூட டான்ஸ் ஆடுறேன்னு பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு ஆல்ரெடி இது லைட்டாக தான் மழை பெய்யுதுன்னு நான் இந்த ரெயின் கவரை கழிச்சிட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. இதனால பரவாயில்ல. இந்த ட்ரெஸ்ஸு கோவா ட்ரெஸ் எதுக்கு வாங்கினோம்னா இந்த மாதிரி போட்டுட்டு சுற்றுறதுக்கு தான் வாங்கியிருக்கோம். இதையும் வந்து நம்ம ரெயின் கவர் போட்டு கவர் பண்ணிட்டோம்னா பட் எதுவுமே தெரியாதுங்க. ஸோ பரவாயில்ல, நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு நான் கழட்டிட்டேன். இந்த எண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை மதில் சுவரோட எண்டு. புயல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புயலை வரவேற்றுட்டு இருக்கோம். அதான் ரெட் அலர்ட் வந்துகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு வருது. யாரு கூட பாருங்க. மழை பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஆமாங்கண்ணா, இங்கே வந்துருச்சு. பாருங்க மழை எவ்வளோ கிட்ட வந்துருச்சு. ரிசல்ட் கண்ணுக்கு தெரியுது. காத்துல சொல்லிட்டு போது போன தூக்கி பாவி வந்துருச்சு. என்னப்பா சார் போட்டீங்களா? அதுதான் கொடை பிடிச்சிருக்கேன். போனை தான் கொடை பிடிச்சிருக்கேன். சீக்கிரம் முடிச்சுப்பா. செம்ம மழை பெய்யுது. இங்க பாருங்க, அங்க நான் பாருங்க அங்க காமிச்ச மழை வந்துருச்சு. இங்க பாருங்க, இங்க வந்திருக்கு. அப்படியே மூவ் ஆகி அப்படி போயிட்டு இருக்கு. அங்க பாருங்க அந்த கேப் அப்படியே ஃபில் ஆகுது பாருங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. எஸ், நம்ம மூவ் பண்ணி நம்ம இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுறதுக்கு மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு ஆத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போல காத்தாடி போல. சூப்பர், எனக்கு வந்த தேங்க்யூ. ஏற முடியும். இங்க வரதுக்கு தான் சண்டையா? யாரு என்ன பண்ணா? இதுக்கு மேலதான் ஸ்ட்ரைட் ஹவுஸ் இருக்கு. நம்ம அகடோ ஃபோர்ட்லேருந்து இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்து டீ குடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் அங்கே இருக்குது. காலி பண்ணிட்டு இருக்கோம். டைம் ஆல்மோஸ்ட் வந்து 2 o'clock கிட்ட ஆச்சு. நம்ம போய் இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வீடியோவில். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் காய்ஸ். இதில் நம்ம ஊர் ஹோட்டலில் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் பாருங்க, பீர் இருக்குது. அங்கே பாருங்க, அங்கேயும் ஒரு இருக்குது.
பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொக்கு பிரியாணி டைப்பில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டாக ரைஸ் வந்து வெஜ்ஜு தான், பட் வந்து அந்த தொக்கு தான் நான்வெஜ்ஜு. ஸோ நைஸ், நல்லா இருந்துச்சு. அந்த ஹோட்டல் லஞ்ச் சாப்பிட்டு இப்போ சாப்பாரா ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த வே டு த ஃபோர்ட். கார் வந்து அங்கே பார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பசங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம போயிட்டு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். மவுண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மவுண்டன்ஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸுங்கிறதுனால நிறையா மவுண்டன் இறங்கி இறங்கி அது ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ரெயின் பெஞ்சிக்கிட்டே இருக்கு. நாங்கள் வந்த டைம்னு பார்த்து எவ்வளோ மழை பெய்யுது. நார்மலாக கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் தான் அடிக்கும், எல்லாம் சன்ஸ்க்ரீனோடு சுற்றிட்டு இருப்பாங்க. பட் நம்ம நேரம் இவ்வளோ மழை, பட் அப்பயும் விட்டுறதா இல்லை. எங்கெங்கெல்லாம் போகணுமோ போக தான் போகிறோம், சுற்றி பார்க்க தான் போகிறோம். நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். மேலே ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்குது. அதாவது ஃபோட்டோட மதில் சுவர் மட்டும்தான். நம்ம நாமக்கல் ஃபோர்ட் மாதிரி, நாமக்கல்லில் மேலே ஏறினீங்கன்னா சுற்றி அந்த செவருக்கு தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. பாருங்க, இந்த பார்க்கறது அழகா இருக்கு. ஓப்பனாக இருக்கு. போர்ட் வந்து சாப்பரா போர்ட் ஓப்பன் ஏரியாவாக இருக்கு. அந்த மதில் சுவர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்க, மற்றதெல்லாம் அந்த காலப்போக்கில் அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வியூ மட்டும் பாருங்க. பின்னாடி வந்து செக்யூரிட்டி விசில் இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே யாருக்கும் அலோடு இல்லை. அங்கே போகலாம். செக்யூரிட்டி வந்துடும். மழை நின்றுச்சு ஓரளவுக்கு. நிற்கலாம். அந்த பக்கம் பாருங்க, இன்னும் வந்து சீன் வேற லெவலாக இருக்கு. அங்கே தான் யாரோ 3 பேர் போயிட்டு வராங்க, நிறைய பேர் போயிட்டு வராங்க. கைஸ், நம்ம சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இங்கே சோப்பரா அப்படிங்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணலான்னு போனேன். அந்த பொண்ணு என்னடான்னு பார்த்தா ஆடிட்டு இருக்கு. நம்ம மேலே இருந்து கீழே திரும்ப அதே வேஸ்டில் இறங்கி கீழே போயிட்டு இருக்கோம். கிளைமேட் நல்லா இருக்கு. இப்போ மழை நின்றுச்சு. ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வெயில் அடித்தா ரொம்ப வெயில் அடிக்கும், இங்கே வந்து இந்த பாறையெல்லாம் ஸ்டோன்லாம் நிற்கவே முடியாது அப்படின்னு. அதனால் இந்த கிளைமேட் அதுக்கு இது பரவாயில்ல தான் தோணுது எங்களுக்கு. மழை பெஞ்சதுனால நிறைய க்ரௌடும் வரல. ஸோ ஓகே தான், சாட்டிஸ்ஃபைட். நல்லா இருக்கு கைஸ். அதாவது கேரளாவுக்கு போயிட்டு அந்த மாதிரி வைப் பண்ணுற மாதிரி கோவாவில் வந்து அந்த கேரளா ஃபீல் ப்ளஸ் கோவா ஃபீல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல வைப். சூப்பராக இருக்கு. சரிங்க, கீழே கைஸ் நம்ம பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம். நம்ம கார் அங்கே தான் இருக்குது, பேக் கலர்.
இங்கே பாருங்கள், ட்ரீம் கேச்சர்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அந்த பக்கம் பேக்ஸ்லாம் இருக்குது, கேப்ஸ் இருக்குது, ஒன் சைட் கேப்ஸ். சூப்பராக இருக்குது. நம்ம இந்த சவுப்பூரா போர்ட்லேருந்து கிளம்புறோம். கிளம்பி நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். ஏதோ பீச்சுக்கு போகலான்னு இருக்கோம். இப்போ ஈவினிங்கு பார்க்கலாம். ஸ்டேட்யூன். நம்ம அங்கே காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாகா பீச் தான் வந்திருக்கோம். இது வந்து வெரி க்ளோஸ் தான். கடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்ஸாக இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது. இல்லை கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனோன்னா நம்ம கடலை பார்க்கலாம். ப்ளஸ் பாகா பீச்சோட பார்க்கிங் இங்கே தான் இருக்குது. பார்க்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் கொடுத்து தான் கொண்டு வராங்க. Guys, came to Baga Beach. பாருங்க, பாகா பீச் தான். ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கைஸ், we are in பாகா பீச் in கோவா. இப்போ தான் வந்து கோவா மெயின்கே நம்ம வந்திருக்கோம். அப்படி இருக்குது கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகா பீச்சில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஜே இருக்கும். இது பப் மாதிரி, ஆனால் பப் கிடையாது. இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாகவே உள்ளே போய்ட்டு டான்ஸ் ஆடிக்கலாம், வைப் பண்ணிக்கலாம். இங்கே தான் கைஸ் ரியல் வைப்பே இங்கே தான் இருக்குது ஆக்சுவலி. கைஸ், வேவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குன்னு. அங்கே இப்போ தான் பேட்ரோல் வந்து சொல்லிட்டு போகிறாங்க கடலுக்குள்ளே போக வேணான்னு. செம்ம அக்ரெசிவாக இருக்குது வேவ்ஸ்லாம். ஆனால் கோவா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வைபான பிளேஸு. 2 ஃபோர்ட்டுக்கு போனோம். 2 ஃபோர்ட்டுமே பார்த்தீங்கன்னா அது மெயின் கோவாவே கிடையாது. இப்போ வந்திருக்க கோவா தான் மெயின் கோவா. What available? Sir, 3 beer 500. Big beer. 3 beer. How many ml? How much? 650 ml. 500. 650. Okay. Party. Tabar le lo, tabar. DJ there. Party diesel inside. Come at 8:30. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இங்கே நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது இல்லையா. வந்து பார்த்தீங்கன்னா பியர் இருக்குது, அது இருக்குன்னு நம்மகிட்ட எல்லாருமே இந்த பக்கம் சுற்றி பார்க்க தான் வந்தோம். அதுக்கு வந்துட்டு நம்ம 8:30 வரோம், 8:40 வரோம். ஃபுட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மறுபடியும் போயிட்டுருக்கோம். ஷோ மீ எனி அதர் கலர். 6 color same way. சேம் 6 கலரா ப்ரோ? ஃப்ளாஷ் அடிங்க ப்ரோ. கைஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 250 சொன்னார். நம்ம வேறு பேசி இப்போ வந்து 150க்கு 100க்கு வந்து பேசியிருக்கோம். இப்போ வந்து ஒரு ரெட் ஃப்ளாக்னு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போனோம். மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து இருந்துருப்பீங்க எவ்வளோ வைப் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. டிஜேலாம் போட்டுட்டு ஏதோ புகையெல்லாம் இழுத்து விட்டுட்ருக்காங்க. எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரில. திரும்ப வந்து நான் மழையிலேயே வந்து கொடை பிடிச்சிட்டு வெளியில் வந்து கேண்டில் லைட்லாம் இருக்குது டேபிளில். நான் வந்து உட்காந்துட்டேன். பீச் வந்து இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச்சை ஒட்டி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். நிறைய லிக்கர்லாம் வச்சுருக்காங்க. வேணா அவங்களாம் குடிச்சிக்கிறாங்க. ஃபுட்டு வித் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் இல்லை. பப்ளிக்கில் வந்து சரக்கு அடிக்கணும், அப்புறம் அடிக்கூடாது அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பப்ளிக்காக பீச்சிலேயே குடிச்சிக்கிட்டு சைடிஷ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி ஒரு நல்ல வைபான ஒரு பிளேஸு கோவான்றது. ஓகே கேஸ், இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோப்ரா ஃபோர்ட் செகண்டாக பார்த்தோம், அகோடா ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகா பீச் பார்த்துருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்து 3 பிளேஸ் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய் கைஸ், தேங்க்யூ.